So who's more likely to quit everything and travel for a month? Accidentally create more work for everyone. ஆக்சிடென்டலா இல்லை, இன்டென்ஷனலா. ஆக்சுவலி என்னன்னா, அந்த vlogல வந்து நாங்கள் எடுக்கப்பட்டு வந்து அது வந்து ரெக்கார்ட் ஆகுதா, ரெக்கார்ட் ஆகலையா, நம்ம பேசினா கேட்குமா கேட்காதா, நிறைய கொஸ்டின். சரி பேசுவோம், வருதா வரலையா. யுவர் vlog இருக்கா? எனக்கு சொல்லும் போது உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். ஹாப்பி நியூஸா? என்ன ஹாப்பி நியூஸ் அப்படின்னு கேட்டேன். நீ எடுக்காத விட்டுறலாம் தான் வந்து பீப்புள் வந்து vlogல வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. எல்லாம் போட்டு கட்டி இதை பார்த்தே ஆகணும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஏன் வந்து இங்க வந்து கிளாஸஸ் வந்து அட்டெண்ட் பண்றாங்க? அட்டெண்டன்ஸ்க்காக. அங்கே எங்களுக்கு அட்டெண்டன்ஸ் கிடையாது. 12th வரைக்கும் சார் மேம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹாய் மிஸ்டர் அலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் வந்து. ஆனா நான் லக்கின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா சாட் ஜிபிடி யாராக்கலாம் முன்னாடியே நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். அதனால நம்மளால வந்து ஆர்டிகுலேட் பண்ண முடியுது சென்டென்ஸ். இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதுவே ஆர்டிகுலேட் பண்ண முடியல, ஒரு சென்டென்ஸ் எழுத முடியல, இது பண்ண முடியல. The students going abroad automatically changes life. Is it a truth? அதான் 1 year போனா ஒரு சேஞ்சும் இருக்காது. நீங்க போயிட்டு நீங்க என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்குள்ள வந்து ஒரு வருஷம் முடிஞ்சிடும். யூஎன்ஓ நார்ம்ஸ் படி போனா குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் பெட்டர் இன் அப்ராட். எப்படி டிப்ளமேட்டிக்கா பேசுறோமோ பேசு. ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டோட லாஸ்ட் பார்ட் வந்திருக்கோம். ஸோ இந்த கேம் என்னன்னா ஹூ இஸ் மோர் லைக்லி டு. ஸோ நான் கொஷின்ஸ் கேட்பேன். அந்த கொஷினுக்கு வந்து யார் வந்து மோராக வந்து அதுக்கு அதை பண்ணுவாங்களோ அதுக்கு வந்து நாங்களே எங்களை பாயிண்ட் பண்ணிப்போம். எதர் நான். ஸோ அந்த மாதிரி வந்து இதுதான் கேமு. ஸோ ஐ ஸ்டார்ட் வித் தி ஃபர்ஸ்ட் கொஷின். ஸோ ஹூ இஸ் மோர் லைக்லி டு குவிட் எவ்ரிதிங் அண்ட் ட்ராவல் ஃபார் அ மந்த்? Okay. Who is more likely to say, let's do something innovative? ஏதாவது ஒன்று பண்ணணும் நான் தானே சொல்லிட்டே இருப்பேன். இப்போ பாட்காஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நம்மளால ஒரு இடத்துல இருக்க முடியாதுல்ல. சரி ஓகே. Who is more likely to accidentally create more work for everyone? ஆக்சிடென்டலா இல்லை, இன்டென்ஷனலா. Who is more likely to be stricter in the office? நான் ஸ்ட்ரிக்ட்டா? நான் ஸ்ட்ரிக்ட் இல்ல. ரெண்டு பேருமே இல்ல. கம்பேரிட்டிவ்லி நீதான். ஆமா, கம்பேரிட்டிவ்லி நீதானே. என்னெல்லாம் ஸ்ட்ரிக்ட்னு சொன்னா நான் நான் ஸ்ட்ரிக்ட் சொல்லல, அப்படி சொல்றேன். சோ ஓகே, இந்த क्वेश्चनக்கு வந்து ரெண்டு பேருமே ஸ்ட்ரிக்ட் கிடையாது, நம்மளே சொல்லிக்கிறோம். ஆமா, சொன்ன மாதிரி இந்த கேள்விலாம் நம்மளே கேட்க கூடாது. நம்மளே क्वेश्चन கேட்டுக்கிறோம், நம்மளே அவங்களுக்கு ஆன்சர் பண்ணிக்கிறோம், நம்மளே நம்பிக்கிறோம். அவங்களுக்கு கேட்டாதான் தெரியும். ஓகே, who is more likely to get into trouble with dad? நாங்க ரெண்டு பேருமே ட்ரபிள்ல மாட்ட மாட்டோம். நம்ம என்ன பண்ண போறோம்? டாடி சொல்றத செய்றோம். எஸ், அக்ரீட். நோ அக்ரீட். ஓகே, ரெண்டு பேருமே இந்த மாதிரி ட்ரபிள்லாம் மாட்ட மாட்டோம். வாட் எவர் டாட் சேஸ் இட்ஸ் a yes, clear yes. Yes. Who is more likely to overthink a decision? You. Yeah, me. Who is more likely to start a new project without thinking? You. Who is more likely to miss a meal because of work? Me. Work இருந்துச்சுன்னா ஐ கேன் டேக் எனி மீ. எனக்கு 1 o'clock சாப்பிடணும், பட் இஃப் தேர்ஸ் அ மீட்டிங்னா ஐ கேன் ஸ்கிப் இட் அன்டில் வாட் எவர் டைம். நானும் தான். நான் என்ன பிரச்சனைனா, நான் ஒர்க்னால மீல் இப்பெல்லாம் ஸ்கிப் பண்ணது இல்ல, மீலே டோட்டலா ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் சாப்பிடுறது போறேன். Okay, who is more likely to reply to emails at midnight? Me. Reply to emails at midnight. Emails or WhatsApps, anything related to work. Me. Yeah, that's it. Who is more likely to segment? முடிஞ்சிருச்சு. So இதோட இந்த செக்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. So we'll move on to the next segment. Okay. Yes. So in the segment is about India versus abroad education. So இந்தியால எப்படி எஜுகேஷன் சிஸ்டம் ரன் ஆயிட்டு இருக்கு, அப்ராட்ல எப்படி எஜுகேஷன் சிஸ்டம் ரன் ஆயிட்டு இருக்கு, நாங்க எங்களோட எக்ஸ்பீரியன்சஸ் இன் ஹியர் அண்ட் ஆல்சோ இன் அப்ராட் லைக் UK US மாதிரி வந்து எப்படி போயிட்டு இருக்கு, அது ரிகார்டிங்கான கொஸ்டின்ஸ் அண்ட் ஃபர்தர் பார்ட்ஸ் வந்து இந்த செக்மெண்ட்ல we are going to see. So before நம்ம இந்த எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட vlog பத்தி
ஏன்னா எல்லாரும் வந்து வி ரிசீவ்ட் அ குட் ரெஸ்பான்ஸ். நம்ம எடுக்கும் போது நம்ம முதல்ல அது வீடியோவா வரும்னா எனக்கு தெரியாது, அது வீடியோவா வந்து அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் அப்படியே ரெஸ்பான்ஸ் வந்தாலும் ஒரு 4 பேர் கொடுப்பாங்கன்னு நினைச்சோம். பட் ஆனா வந்து நிறைய கமெண்ட்ஸ் அண்ட் நிறைய மெசேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது வாஸ் வெரி ஹாப்பி. வாட் யூ திங்க் அபவுட் இட்? ஆக்சுவலி என்னன்னா, அந்த vlogல வந்து நாங்க எடுக்கப்பட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது வந்து டிஜே ஆஸ்மோவா சின்னதா இருந்துச்சு. அதுல டிஸ்பிளேவும் ரொம்ப குட்டியா தான் இருக்கும். அதுல எங்களுக்கு வந்து அதுல தனியா மைக் வேற கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால வந்து அது வந்து ரெக்கார்ட் ஆகுதா ரெக்கார்ட் ஆகலையா, நம்ம பேசினா கேட்குமா கேட்காதா, இல்லைன்னா அதுல மைக், ஏன்னா அதுல மைக் இன்ட்ரெஸ்டா கொடுத்துட்டா இது உள்ளார மைக் இருக்கா இல்லையானே சொல்லிட்டு நிறைய கொஸ்டின். சரி பேசுறது பேசுவோம், வருதா வரலையா, என்னன்னா ப்ளே பண்ணி பார்க்க முடியாது. வீடியோ ப்ளே ஆகும் ஆனா ஆடியோ கேட்காது, ஸ்பீக்கர் இருக்காது. எதுவுமே நாங்க ரீப்ளே பண்ண பார்க்கல, எதுவுமே ரீட் பண்ணல. ஜஸ்ட் ஏதோ சுவிட்ச் ஆன் கிட்ட ஏதோ சும்மா பேசிட்டு இருந்தோம், விட்டுறோம்னா ஐயோ vlog எடுக்க மறந்துட்டோமே. எடுக்கணும்னே எடுக்கலைங்க, அப்படியே போனோம், சும்மா சுத்தணும். நிறைய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ்லாம் வந்து இப்ப மோஸ்டா போட்டோஸ்ல தான் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது vlog வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் பார்ட்லாம் ஸ்கிப் பண்ணோம். பட் ஆனா அந்த வீடியோ வந்து வீடியோவும் நல்லா வந்து இருந்தது. நாங்க ஆக்சுவலி நாங்க vlog-ஏ எடுக்கல, சும்மா அப்படியே கையில வச்சு இது வாங்கிட்டோமே இதை என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு போனேன். சரி எடுத்துட்டு போயிட்டோமே என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணேன். எடிட் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிருந்தேன் வந்து எடிட் பண்ணி என்ன பண்ணேன், எடிட் பண்ணதுக்கு வந்து அமுச்சு விட்டேன். நானு அமுச்சு விட்டு நானும் மறந்துட்டேன், மறந்துட்டாங்க. ஜான் 15 நான் அந்த இது வீடியோஸ் எல்லாம் அனுப்பிச்சிட்டேன். திடீர்னு 3 monthsக்கு அப்புறம் வந்து vlog எடிட் ஆயிடுச்சு. என்ன vlog? உங்க யூஎஸ் vlog. அதுக்கு எடிட் பண்ணலாம். யூஎஸ் vlog இருக்கா? எனக்கு சொல்லும்போது உனக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். ஹாப்பி நியூஸா? என்ன ஹாப்பி நியூஸ் அப்படின்னு கேட்டேன். இது மறுபடியும் ஏதாவது கலிபோர்னியா போறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். யூஎஸ் ரிலேட்டடா தான். யூஎஸ் ரிலேட்டடாவா அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் வந்து vlog வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைசிங் ஃபார் both of us. இதுல என்ன ஒரு sad பார்ட்னா வந்து அந்த vlog அப்பவே எடிட் பண்ணி வந்து ஒரு அளவுக்கு அப்பவே போஸ்ட் பண்ணுங்க. இவங்க வந்து அந்த யூஎஸ்ல இருக்க மீதி 2 months வந்து இன்னும் நிறைய vlog எடுத்து வந்திருப்பாங்க. ஆமா, இப்ப எல்லாரும் என்கிட்ட vlog கேக்குறாங்க. இதுக்கப்புறம் vlog என்கிட்ட இல்ல. அவங்க யூஎஸ் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் vlog வந்துச்சா கொஞ்சம் டிலேனால அது மீதி இருக்கிற யூஎஸ் ஆக்சுவலி எடுக்கல நானு. ஏன்னா அது லிட்டரலி அது வந்து ஒரு 10 days ஒரு 5 days எடுத்த vlog தான் அவ்வளவு கண்டென்ட்மே போஸ்ட் இல்லனா நாங்க அதுக்கப்புறம் எல்ஏ போனோம், வேகஸ் போனோம். அங்க ரெண்டுமே நாங்க இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் அட்டெண்ட் பண்ணோம், சிஎஸ் ஈவென்ட் அட்டெண்ட் பண்ணோம். அங்கலாம் சூப்பரா எடுத்துருந்திருக்கலாம், எக்ஸ்டென்சிவா கவர் பண்ணிருந்திருக்கலாம். எங்களுக்கே வந்து அது போன் புது கேட்ஜெட் வாங்கினா எவ்வளவு நாளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு 5 days வந்து எந்தவா எடுத்தோம். அதுக்கப்புறம் நான் இவ்வளவு ரெஸ்பான்ஸ் பண்ணா 2 monthsல யூஎஸ்ல இருக்கும்போது இன்னொரு எனக்கு தெரிஞ்ச ஒரு vlog 16 போயிருப்பாங்க. நான் வந்து டெய்லி வந்து காலையில ஆனா தூங்கி எழுந்து கெஃபேக்கு போயிட்டு அப்படியே புக் எடுத்துட்டு போவேன், கெஃபேக்கு போவேன், யூனிவர்சிட்டி போவேன், ஃப்ரெண்ட்ஸோட வெளில போவேன் அப்படியே. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, அப்ப தெரியாதனால நீ vlog எடுக்காத விட்ட. நீ எடுக்காத விட்டுறதுனால தான் வந்து பீப்புள் வந்து vlogல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. இல்ல போட்டு காட்டி இத பாரு பார்த்தே ஆகணும், யாரையும் விடுறது. இதுனா 4 vlog 5 vlog எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஆமா, இப்ப எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க கிட்ட இருந்து. பாவம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் தான். பட் vlog விட்டுட்டு உன்னோட கலிஃபோர்னியா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? லைக் இந்த 10 days. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். பட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் அபவுட் வாட் யூ திங்க் அபவுட் கலிஃபோர்னியா? ஆக்சுவலா யூஎஸ் வந்து நான் வந்து எப்பலேருந்து எனக்கு வந்து இதுல வந்து இன்ட்ரெஸ்ட், நான் யூஎஸ் போகணும்னு சொல்லிட்டு என்னோட இதுக்கே இன்ட்ரெஸ்ட். என்னோட அண்டர் கிராடே வந்து நான் யூஎஸ்ல படிக்கணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டட். ஏன்னா வந்து ரொம்ப எனக்கு யூஎஸ் நான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா சிம்பிள் ரீசன் தான் வந்து எல்லாருமே வந்து இங்கிலீஷ் மூவிஸ் வந்து பார்க்குறோம். கரெக்டா? எல்லாரும் இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்குறோம். இங்கிலீஷ் மூவிஸ்னா வந்து இது இட்ஸ் நாட் கமிங் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்ட். இட் இஸ் கமிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் விச் இஸ் ஹாலிவுட், விச் இஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ். நீங்க சின்ன வயசுல இருந்து பார்த்து வளர்ந்த எல்லா இங்கிலீஷ் மூவியும் வந்து ஒரு இடத்துல தான் இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸா அது ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் எல்லாரும் டிவி சீரிஸ் பார்ப்பாங்க. டிவி சீரிஸ் பார்க்கறது என்ன பார்க்குறாங்க? டிவி சீரிஸ் நீங்கள் எது எடுத்தாலும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்லேருந்து, அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, பிக் பேங் தியரிலேருந்து, நீங்கள் என்ன இது வேணால் எடுத்துக்கோங்க. அது எல்லாமே எங்கேருந்து வந்துச்சு? யூஎஸ்லேருந்து தான் வந்துச்சு. தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங், என்டர்டைன்மெண்ட் பார்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நேச்சுரலாகவே வந்து டெக் ஓரியன்ட் அண்ட் இது நீங்கள் இப்போ யோசிச்சு பாருங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற என்ன டெக் ப்ராடக்ட் வேணாலும் எடுத்து பாருங்க. பீட் மொபைல் ஃபோன், பீட் வாட் இஸ் இட் கேமிங் ரிலேட்டட், அந்த இப்போ கேமிங் ரிலேட்டட் கூகுள், இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற இன்ஸ்டாகிராமு,
அப்புறம் இப்ப நம்ம இது யூடியூப்காக பண்றோமே அந்த யூடியூப், கூகுள் எல்லாமே A to Z வந்து இட் இஸ் லொகேட்டட் இன் சிலிக்கான் வேலி. ஸோ என்னோட சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து ஹேவ் டீப் கனெக்ட் ஃபார் யூஎஸ். பட் அது தெரியாதே நிறைய பேர் வந்து டீப் கனெக்டடா இருக்காங்க அவங்க கிரியேட் பண்ற ப்ராடக்ட்ஸ்னால. எனக்கு வந்து அப்பலேருந்து தெரியும், அதனால தான் யூஎஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் பெருசா கண்டுக்கல யூஎஸ். எனக்கு போகணும் எனக்கு நியூயார்க் தான் போகணும். மை ட்ரீம் சிட்டி அது நியூயார்க். எனக்கு சிட்டி ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் நியூயார்க் போகணும் தான் என் மைண்ட். யூஎஸ்னால எனக்கு நியூயார்க் மட்டும் தான், மற்றது எதுவுமே எனக்கு வந்து அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ரைக் ஆகாது. பட் எனக்கு ஆஃப்டர் கோயிங் டு யூஎஸ் என்னன்னா, எனக்கு அப்படியே நியூயார்க் இஸ் ஸ்டில் மை ஃபேவரட். அதை விட்டு கொடுக்க மாட்டேன். பட் ஸ்டில் கலிஃபோர்னியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. லாட் ஆஃப் குட் பிளேசஸ் டு கோ. லைக் வந்து ஒவ்வொரு சிட்டியும் வந்து ஒரு ஃபீல் கொடுக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ் ஏஞ்சல்ஸ் பாத்தீங்கன்னா எல்லா ஹாலிவுட், நான் சொன்ன மாதிரி வந்து ஒரே நீங்க அந்த ஒரு ஏரியா இருக்குல்ல, ஹாலிவுட் சொல்றோம்ல, லிட்டரலி அது ஒரு ஏரியா. இப்போ வந்து ஒரு இந்த ஏரியாஸ் இருக்குல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில வந்து கிண்டி அந்த மாதிரி ஏரியாஸ் மாதிரி ஒரு ஹாலிவுட்ல தான் அந்த ஒரு ஹாலிவுட். அங்கதான் வந்து எல்லா செலிபிரிட்டிஸ்ல இருந்து எல்லாருமே இருந்தாங்க. அந்த நாங்களாம் ஷூட் பண்ணல, நாங்க எல்லா ஹாலிவுட் செலிபிரிட்டிஸோட ஹோம் டூர்னு கூட்டு போனாங்க. ஐ மீன் ஹோம்னா வீட்டுக்குள்ள இல்ல, இது இவங்க வீடு, இது ரிஹானாவோட வீடு, இது ஈவன் ஷாருக் கான் ஆஸ் அ ஹோம் ஓவர். சோ இது ஷாருக் கானோட ஹோம்னு சொல்லிட்டு ஒரு டூர் மாதிரி கூட்டு போனாங்க. அதை நாங்க ரெக்கார்ட் பண்ணல ஒழுங்கா, ஏன்னா எங்களுக்கு தெரியாது vlog ரெக்கார்ட் ஆகுதுன்னு. அது மாதிரி இந்த டெக் கம்பெனிஸ் பார்த்தா எல்லாமே ஒரு ஏரியா. சிலிக்கான் வேலின்னு சொல்றது ஒரு ஏரியா. இப்போ மெட்டா ஆஃபீஸ்ல இருந்து கூகுள் ஆஃபீஸ் 5 minutes தான், கூகுள் ஆஃபீஸ்ல இருந்து ஆப்பிள் ஆஃபீஸ் 5 minutes தான், ஆப்பிள் ஆஃபீஸ்ல இருந்து எக்ஸ் ஆஃபீஸ் வந்து 20 minutes. அங்க இன்னொரு காமெடி என்னன்னா வந்து அங்க சிலிக்கான் வேலில இருந்து எல்லாரும் வந்து ஏதோ சிட்டி போகணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சான் பிரான்சிஸ்கோ போனோம், சிட்டி போனோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரொம்ப தூரம் இருக்கும் போல, எங்கேயோ நம்ம சிட்டிக்கு போகணும்னா நம்ம ஏதோ சென்னை தூரம் போனோம் போல பாண்டிச்சேரில இருந்து அப்படின்னு நினைச்சிருந்தா, அந்த சிட்டி போகணும்னு சொல்றது அந்த டைமிங்கே 30 minutes தான். 30 minutes தான் they are making a big deal out of it. அவ்வளவு தூரம் போகணுமா, சான் பிரான்சிஸ்கோ போகணுமா, சான் ஹோசே போகணுமா, எல்லாமே 20 minutes ரேடியஸ் தான். 40 minutes 20 minutes ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. கார் வர எடுத்துட்டோம். அண்ட் the best suggestion or advice he has given to me is rent a Tesla over there. உண்மையாலுமே எனக்கு நமக்கு டிரைவிங் இங்கன்னா சமாளிச்சுக்கலாம். ஐ டிரைவ் ஹியர் வெரி வெல். அங்க போயிட்டு லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங்கா இருக்கே, முதல்ல டிரைவ் பண்ணணுமான்னு யோசிச்சேன். ஏதாவது போய் பிரச்சனை பண்ணா நானே சமாளிக்கணும்ல, அப்புறம் யார் வந்து என்ன காப்பாத்துவா அப்படின்னு யோசிச்சேன். யூஎஸ்ல 10 days இருந்தால அந்த 10 daysல இருந்த ஒரே ஒரு அஜெண்டா என்ன தெரியுங்களா, இவ்வளவு பிரெயின் வாஷ் பண்ணி கார் எடுக்க வைக்கணும். ஆனா எனக்கு பயம். சொல்லிட்டு நீ கிளம்பிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் ஏதாவது பிரச்சனை பண்ணா யாரு என்ன ஃபேஸ் பண்றது? எனக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த கொஸ்டின்ல கூட ஓவர் திங்க் பண்ணுவேன்ல. நான் ஐ வாஸ் ஓவர் திங்கிங் லைக் வாட் வில் ஹேப்பன் இஃப். ஆனா பட் ஐ மேனேஜ் இட் வெரி வெல். அண்ட் அதுல வந்து ஒரு ஆட் ஆன் பெனிஃபிட்னா டெஸ்லா எடுத்ததுனாலதான். ஸோ டெஸ்லா எடுத்ததுனால செல்ஃப் டிரைவிங் இருந்த மோடு இருந்ததுனால அது வாட்டு ஜாலியா ஏன்ஸ்ட் டெஸ்லா கோ ஹியர் கோ அப்படின்னு சொல்லிட்டு மேப்ல டைரக்ஷன் போட்டா போதும் அழகா. நம்ம ஆனா போன் யூஸ் பண்ண விடாது, டென்ஷன் ஆயிடும். கோ ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு போனா நம்ம பண்ண ஜாலியா வந்து வியூ என்ஜாய் பண்ணிட்டு போலாம். பெஸ்ட் டிசிஷன். யாராவது யூஎஸ் போயிட்டு உங்களுக்கு டிரைவிங் தெரியல, லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங்கா இருக்கு, ரூல்ஸ் தெரியல, மெயினா ரூல்ஸ் தெரியாது நமக்கு. ரூல்ஸ் அங்க ரூல்ஸ் ஸ்ட்ரிக்டா பாப்பாங்க. ரூல்ஸ் தெரியாம என்னன்னா அந்த vlogலயே நான் சொல்லியிருந்தேன், யூஎஸ்ல போய் வந்து கார் ஓட்டுறது கஷ்டமே கிடையாது, அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணது தான் கஷ்டம். ஃபாலோ பண்றதுக்கு நமக்கு தெரியணும். சோ அதனால ரூல்ஸ் தெரியாம எதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் டிரைவிங்ல எல்லாம் ரிஸ்க் எடுக்கணுமான்னு யோசிச்சேன். பட் டெஸ்லா இருந்தனால ரூல்ஸ் அது பாத்துக்கிச்சு, நான் டெஸ்லாவை பாத்துக்கிட்டேன். நாங்க 2 பேரும் ஹாப்பியா இருந்தோம். ஸோ அதனால ஐ வில் கிவ் இட் அஸ் அ சஜஷன். ஓகே, கலிஃபோர்னியா பத்தி பேசும்போது மூவிங் டுவர்ட்ஸ் அவர் ஆக்சுவல் செக்மெண்ட். வாட் இஸ் த பிக்கஸ்ட் கல்ச்சுரல் ஷாக் அப்ராட்? இங்கேக்கும் அங்க போன உடனே நீ யூகே போயிருந்தல, அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து என்ன திடீர்னு ஒரு கல்ச்சுரல் ஷாக்னு ஒன்று இருக்கும்ல, என்ன இங்க எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக். வாட் இஸ் த கல்ச்சுரல் ஷாக்? ஷாக்கு வந்து பெருசா இல்லை. நான் எனக்கு என்னன்னா வந்து இங்கேக்கும் அங்கேக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னா வந்து, நான் காலேஜ் டேஸ்ல வந்து ஜென்ரலா வந்து இங்க ஏன் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து ஏன் வந்து இங்க வந்து கிளாஸஸ் வந்து அட்டெண்ட் பண்றாங்க? அட்டெண்டன்ஸ்க்காக. அங்க அங்க எங்களுக்கு அட்டெண்டன்ஸ் கிடையாது. நம்ம அட்டெண்டன்ஸ் இருந்தாலே போக மாட்டோம், அட்டெண்டன்ஸும் கிடையாது. ஸோ அதனால வந்து அவங்களோட லாஜிக் என்னன்னா வந்து, உனக்கு தேவை
நீ கத்துக்கணும்னா நீ தான் வரணும், நான் ஏன் வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுப்பாங்க. உனக்கு வேணா நீ வா, நீ படி, நீ பாஸ் ஆகு, டிகிரி வாங்கு. வந்தா வா, இல்லைன்னா ஃபெயில் ஆகு. அவனோட லாஜிக் வெரி சிம்பிள். இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் நாட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அங்க அது மாதிரி. அதனால வந்து நிறைய கிளாஸஸ் வந்து கொஞ்சம் லைட்டா போகாத விட்டுட்டேன். இன்ஃபேக்ட் ஒரு லெக்சரர்லாம் வந்து அவர் தான் எக்ஸாமினேஷன் வந்தாரு, கார்பரேட் ஃபினான்ஸோ நோவோ. என்ன ப்ராப்ளம்னா அந்த கிளாஸ்ல 9 o'clock வந்து அந்த கிளாஸ் எவ்ரி வீக் வந்து 9 o'clock வந்து இருக்குமா. எக்ஸாம்ஸ் கிளாஸ் ஃபுல்லா செமஸ்டர் முடிஞ்சிச்சு. எக்ஸாம் போனேன். அவர் வந்து ஹாய் ஹூ ஆர் யூ மே நோ யூ அப்படின்னு சொல்லுவேன். ஐயோ எனக்கும் அவர் யாருன்னு தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்புறம் வெளியில வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா தெரியுது, அவரு தான்டா நம்ம லெக்சரர். ஐயோ தெரியாது போயிடுச்சு நம்மளுக்கு. ஆனா அதுல ஒரு ரிஸ்கும் இருக்கு. இதுல என்னன்னா, if he failed in the third year na, he has to redo from the first year. Actually that is not an easy joke கிடையாது. ஈஸி ஜோக். என்ன ப்ராப்ளம்னா இங்க வந்து எல்லாமே ஹேண்ட் ஹோல்ட் பண்ணுவாங்க. நீங்க பண்ணாத விட்டீங்கன்னா வந்து டீச்சர்ஸ் வந்து ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி இது பண்ணுங்க புஷ் பண்ணுவாங்க. அங்க புஷ்லாம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீ வந்து ஏதுனா பாஸ், ஏதுலையா ஃபெயில். நீங்க தேர்ட் இயர்ல போயிட்டு ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க வந்து ஃபெயில் ஆகிறீங்கன்னு வச்சுக்கோங்களா, ஃபார் சம் சர்க்கம்ஸ்டன்சஸ் you have to redo the degree from the first year. And in his batch like only 2% got graduated and one among us. ஆமா, நாங்க ஆரம்பிக்கும் போது என் கிளாஸ்ல 150 பேர் இருந்தாங்க. கிராஜுவேட் ஆகும்போது 50 பேர் தான் இருக்காங்க. அதுல இப்ப ஒன்னோட ஸ்பெசிபிக் குரூப்ல இருந்து லைக் அந்த 150 வந்து கிளாஸா செக்மெண்ட் ஆயிருக்கும். பிகாஸ் as a whole ஒரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க, ஒவ்வொரு கோர்ஸ்னு சொல்லிட்டு ஸ்மால் இதுல இருப்பாங்க. சோ இவனோட கோர்ஸ்ல இருந்து லைக் only 2% got graduated. சோ அதனால கிளாஸ் போலன்றதுனால வந்து it is not like that. Like இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகலன்னா நம்மளுக்கே வந்து ஆஸ் எ இன்ஸ்டிடியூஷன் நம்மளுக்கே வந்து ப்ரெஷர் இருக்கும். ஐயோ ஸ்டூடெண்ட் பாஸ் ஆகலையே இதாகலையேன்னு சொல்லிட்டு. they don't care. நீ படிச்சா பாஸ் பண்ண போற, நீ டிகிரி வாங்க போற, நீ படிக்கல நான் பாஸ் கொடுக்கல, அவ்வளவுதான் அவனோட லாஜிக். யா சோ தட் இஸ் சம். அது இருந்துச்சு தான் அந்த பிரஷரே the students every students has to go through. அங்க அந்த பிரச்சனை இங்க இருக்காது. இங்க டீச்சர்ஸ்க்கு தான் பிரச்சனை, பேரண்ட்ஸ்க்கு தான் பிரச்சனை. ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கறாங்க. யா தட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கணும். அண்ட் என்னோட கல்ச்சரல் ஷாக் என்ன தெரியுமா, போயிட்டு ப்ரொஃபசர்ஸ் நேம்ல கூப்பிடுறது எனக்கு கடைசி வரைக்கும் வராது. அவங்க லாஸ்ட் டைம் யூஸ் பண்ணி தான் அட்ரஸ் பண்ணணும். மேம் சார் அட்ரஸ் பண்ணா அவங்க என்ன ஒரு மாதிரி அஃபென்சிவா எடுத்துப்பாங்க. அஃபென்சிவா எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு மாதிரி டிஃபரெண்டா பார்ப்பாங்க. என்ன மேம், நீங்க யோசிச்சு பாருங்க, 12th வரைக்கும் சார் மேம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஹாய் மிஸ்டர் அலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு Mr. Alex, can I do this assignment, Mr. Alex? இல்ல எனக்கு புரியல. எனக்கு அந்த நான் இருந்தது 10 months கோர்ஸ் தான். எனக்கு மேபி உனக்கு 3 years இருந்ததால நீ அடாப்ட் ஆயிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னன்னா வந்து அங்க ஒரு வியர்டான திங் என்னன்னா வந்து ஒரு சர்நேம் வச்சு கொடுப்பாங்க. அது வேற ஒண்ணு. ஹலோ மிஸ்டர் தனசேகரன், இவனா டாடி கூப்பிடுறாங்க. நோ இட் இஸ் யூ ஒன்லி. சர்நேம் வச்சு தான் கூப்பிடுறாங்க. ஆமா, அவங்க வந்து இங்க என்னோட நிலா பிரியதர்ஷன் தெரியாது, தனசேகரன் தான் வந்து they know us. சோ அதனால வந்து உங்க பேர்லாம் யோசிச்சு பாருங்க. அவன் கூட்டு முடிக்கணும்னா வந்து கூட்டு முடிக்கிறதுக்குள்ள 5 நிமிஷம் முடிச்சிடும். நிலா பிரிய தர்ஷினி தனசேகரன் முடிச்சிடும், கூப்பிட மாட்டாங்க. அதனால எனக்கு அது வந்து ஒரு ஷாக். போன உடனே எப்படி நேம் சொல்லி கூப்பிடுறது ப்ரொஃபசர்ஸ்ன்ற ஷாக் இருந்துச்சு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் இன் classroom learning in learning aspects? லேர்னிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல என்ன டிஃபரன்ஸ்னா வந்து இங்க நிறைய வந்து தியரி பேஸ்டா இருந்துச்சு. அங்க வந்து எல்லாமே ப்ராக்டிக்கல் பேஸ்டு. தியரி பேஸ்ட்னா வந்து நான் 12th வரைக்கும் இங்க படிச்சதுனால ஆப்வியஸ்லி ஐ எம் ப்ராடக்ட் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம். அங்க போயிட்டு வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து பிரெட் போர்டு, அது நான் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சேன்ல, பிரெட் போர்டை வச்சு சர்க்கியூட் வந்து பேசிக் டிசைன், ஒரு பிரெட் போர்டை வச்சு எல்இடிஸை கனெக்ட் பண்ணி எல்இடியை வந்து இது பண்ணணும். அதுவே எனக்கு தெரியல. அதெல்லாம் வந்து அவங்க 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து சொல்லி தருவாங்களாம். அவனுக்கு அது எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாது. But you have to pace it up with them. அது கொஞ்சம் பிரஷரா இருக்கு. இப்ப ரெசிஸ்டர்னு படிச்சிருப்போம், கெபாசிட்டர்னு படிச்சிருப்போம், எல்லாமே ஸ்டாண்டர்ட் 6ல படிச்சிருப்போம். அதுல என்ன பிரச்சனைனா வந்து நீ ரெசிஸ்டர் பதிலா கெபாசிட்டர் போட்டா வெடிச்சிரும். அது எல்லாமே நீ ஃபர்ஸ்ட் லேப்லயே பண்ணணும். அது எல்லாமே பிராக்டிகல். ஆனா ஃபர்ஸ்ட் இயர் கஷ்டமா இருந்துச்சு. செகண்ட் இயர் வந்து எனக்கு அது புரிஞ்ச உடனே வந்து ஃபுல்லா இருந்துச்சு. அது மாதிரி அங்க லேப் இன்னொன்னு அட்வான்டேஜ்னா வந்து நம்ம எல்லாமே லாஸ்ட் மினிட் ஆச்சு. ஸோ அதனால வந்து இப்போ ப்ராஜெக்ட் இல்லை சப்மிஷன்னா வந்து
லாஸ்ட் மினிட்ல டே அண்ட் நைட் தூங்குறதுலாம் கிடையாது. ஒரு டே நைட் தான் ஒர்க் பண்ணுவேன். லேப் 24 hours ஓப்பன். நீங்க போய் லேப்ல போய் வச்சீங்கன்னா எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும். நைட் ஃபுல்லா ஓப்பன்ல இருக்கும். நீங்க உங்க ப்ராஜெக்ட்ஸ் தேவை வந்து நைட் ஃபுல்லா ஒர்க் பண்ணலாம். நீங்க என்னோட லாஜிக் வெரி சிம்பிள். நைட் போய் 10 மணில இருந்து 6 மணிக்கு வரைக்கும் லேப்ல ஒர்க் பண்ணிட்டு நான் வீட்டுல வந்து தூங்கிடுவேன். சோ ஏன்னா எதனால நைட்ல ஒர்க் பண்ணோம்னா அப்பதான் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும். Actually that is the system which I also wanted to do it in our institutions. Keeping library and the labs open so that the students can work any time. Because நம்ம படிக்கும் போது காலைல படிச்சாதான் உண்டு, காலைல 4 o'clock எஞ்சி படிச்சாதான் வந்து இருக்குன்ற மாதிரிலாம் இல்ல. லைக் at their own convenient, because everybody has their own convenient timing to study. எனக்கு வந்து நான் ஐ அம் a morning person. எனக்கு காலைல 5 எஞ்சாதான் எனக்கு செட் ஆகும். என்னால நைட் முழிக்க முடியாது. பட் இட்ஸ் டிஃபரெண்ட் ஃபார் யூ. அதே மாதிரி தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு each one is different. Like அதனால நம்ம should restrict their choice and so we have to provide the facilities for them. So that one thing we are trying to implement it soon. More practical oriented. ஆனா இப்ப கொஞ்சமா வருது. கொஞ்சமா we are in the transition. But still long way to go. ஆனா அங்க என்ன தெரியுங்களா இங்க சேலஞ்ச்? அங்க வந்து நான் சொல்றேன்ல, இப்ப இந்த இன்ஜினியரிங் வந்து இப்ப இவ்வளவு ப்ராக்டிகல் ஓரியன்டட் கொடுக்குறாங்க, இவ்வளவு லேப் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கம்மி அங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அது அவங்க அட்வான்டேஜ். நீங்க 100 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற ஃபெசிலிட்டிஸும் 2000 பேர் கொடுக்குற ஃபெசிலிட்டிஸும் இட்ஸ் நாட் சேம். நீங்க வந்து 100 பேருக்குன்னு சொல்றதுனால அவ்வளவு பர்சனலைஸ்ட் எஜுகேஷன் அவ்வளவு இது கொடுக்க முடியாது. பட் ஆனா இப்ப நம்ம வந்து அதே வந்து we have to scale it up for Indian system. That is the challenge, one of the main challenge that is in Indian system. Sure. What is the difference like confidence versus marks culture? காலேஜ் படிக்கிற வரைக்கும் கான்ஃபிடன்ஸ் டசன்ட் மேட்டர். காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கான்ஃபிடன்ஸ் ஒன்லி மேட்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஏன்னா வந்து கான்ஃபிடன்ஸ்னா என்னது? நீங்க வந்து நான் ஒன்று பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒருத்தவங்க கிட்ட சொல்றீங்க. அவங்க உங்களை பிலீவ் பண்ணாதான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கான்ஃபிடன்ஸ்னா வாட் இஸ் கான்ஃபிடன்ஸ்? நீங்க ஃபர்ஸ்ட் உங்களை பிலீவ் பண்ணணும். நீங்க வந்து அதை பண்ணிடுவீங்க, நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃபர்ஸ்ட் நீங்க பிலீவ் பண்ணாதான் இன்னொருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கே பிலீஃப் இல்லை, நான் வந்து பண்ணுவேனா பண்ண மாட்டேனா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வெதர் யூஆர் காம்பிடென்ட் ஆர் நாட், தட் இஸ் டிஃபரண்ட் ஸ்டோரி. பட் யூ ஷுட் பிலீவ். அந்த பிலீவ் நீங்க பண்ணாதான் இன்னொருத்தவங்க பண்ணுவாங்க. நீங்க பண்ணாலே பண்றதுக்கு இன்னொருத்தவங்க பண்றது கஷ்டம். நீங்களே பண்ணனா அப்ப who will believe? So I think confidence matters the most. ஏன்னா அது நான் வந்து ரியலா என் கூடயே நான் அதை ரிலேட் பண்ணிப்பேன். பிகாஸ் டியூரிங் மை காலேஜ் டேஸ்லலாம் எனக்கு கான்ஃபிடன்ஸ்லாம் சுத்தமா கிடையவே கிடையாது. பட் ஆனா போஸ்ட் யூகே கிவன் அப்ராட் எஜுகேஷன் கிவன் செப்பரேட் கான்ஃபிடன்ஸ் ஃபார் மீ. ஏன்னா அங்க எல்லாமே வந்து எதுவுமே நம்ம மறைஞ்செல்லாம் போக முடியாது. யூ ஹேவ் டு ஃபேஸ் இட், யூ ஹேவ் டு பிரசன்ட் அ ப்ராஜெக்ட், யூ ஹேவ் டு ஃபேஸ் த டீம், யூ ஹேவ் டு ஃபேஸ் தி ப்ரொஃபசர்ஸ், யூ ஹேவ் டு ஃபேஸ் யுவர் மென்டார் வித் ஆல் யுவர் ப்ராஜெக்ட்ஸ், யூ ஹேவ் டு ஸ்பீக் இட் அப். அங்க பேசலன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ தட் given me a separate confidence. அண்ட் அந்த கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறமே என்னோட லைஃப்ல வந்து ஐ ஹவ் சீன் மேஜர் சேஞ்சஸ். பட் ஆனால் கான்ஃபிடன்ஸ் எப்போ வரும்னா நமக்கு கான்ஃபிடென்ட்டா இருக்கணும்னு நம்ம அதுக்கு எஃபர்ட் போட்டால் மட்டும்தான் வரும். அதுவும் அது என்னோட லைஃப் லெசன் தான். ஆனா இன்னொன்று நிறைய பீப்புள் நினச்சிப்பாங்க வந்து நிறைய இன்னும் வந்து ஸ்கில்ஃபுல்லாக ஆனால் கான்ஃபிடென்ட் ஆகிடலாம், ரொம்ப இன்னும் நிறைய கற்றுக்கிட்டா கான்ஃபிடென்ட் ஆகிடலாம்னு சொல்லிட்டு லேர்னிங் ஒரு லேர்னிங்க்கு ஒரு சீலிங்கே கிடையாது. நீங்கள் கற்றுக்க வந்து இன்னும் நிறையா கற்றுக்கணும்னு தான் இருக்கும். ஸோ அதனால இது தனி ஸ்கில்லு, லேர்னிங் தனி ஸ்கில்லு. இந்த ஸ்கில் ஏறதுனால இந்த ஸ்கில் ஏறாது, இந்த ஸ்கில் ஏறதுனால இந்த ஸ்கில் ஏறாது. யூ ஹவ் டு ரெண்டுமே யூ ஹவ் டு இட்ஸ் எ செப்பரேட் பார்ட். What about the marks culture from here to there? மார்க்ஸ் கல்ச்சர் அங்கேயும் இருக்கு. அங்க வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா வந்து 2-1 ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பேஸ் பண்ணியும் வந்து இது பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்து அங்க எவாலுவேஷன் ப்ராசஸே வேற மாதிரி இருக்கும். எவாலுவேஷன் ப்ராசஸே வேற. எவாலுவேஷன் ப்ராசஸ் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். இட்ஸ் வெரி ஒரு மாதிரி கிரிட்டிக்கலா எவாலுவேட் பண்ணுவாங்க. ஸோ இஃப் யூ ஹவ் சப்மிட்டட் அ ப்ராஜெக்ட் தே வில் பி எவாலுவேட்டிங் ஆல் யுவர் பாசிட்டிவ்ஸ். இதெல்லாம் இந்த எஸ்ஏல நீ இது சூப்பரா பண்ணியிருக்க, இந்த இடத்துல நீ இதை சொன்னது சூப்பரா இருந்துச்சு. அது அப்படியே அழகா வந்து இந்த வாழைப்பழத்துல ஊசி கொடுத்துவாங்க அந்த மாதிரி அவங்க நெகட்டிவா சொல்லுவாங்க. நம்மளுக்கு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இது நம்ம நெகட்டிவா சொல்லிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு வந்து they will give the negatives to us. என்ன பிரச்சனைனா வந்து உண்மையாலுமே வந்து நீங்க வந்து இங்க வந்தீங்கன்னா வந்து ஒரு எக்ஸாம் நல்லா பண்ணிருக்கீங்க, இது நல்லா பண்ணல அப்படின்னு சொல்ல முடியும். அங்க நீங்க ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணீங்கன்னா வச்சுக்கோங்களா, அதுதான் பிரச்சனை. நல்லா சூப்பரா வந்து எஃபோர்ட் போட்டு ப்ராஜெக்ட் இப்பெல்லாம் வந்து ஆனா நான் லக்கின்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ChatGPT யாராக்கலாம் முன்னாடியே நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். அதனால நம்மளால வந்து ஆர்டிகுலேட் பண்ண முடியுது சென்டென்ஸ். இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இதுவே ஆர்டிகுலேட் பண்ண முடியல, சென்டென்ஸ் எழுத முடியல, இது பண்ண முடியல. ஸோ அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் நான் வந்து
what is it? Like we have to write essays like la எங்களோட dissertation la வந்து 20000 word essay we have written. We have to form our own sentence. Like we have to written like 20000 word essay. அது வந்து கரெக்ட்டா தப்பான்னு யாருக்கும் தெரியாது. வந்து மார்க்கா வரும்போது தான் தெரியும். ரிசல்ட் வந்தா அது வந்து ஓ இதுல இவ்வளவு சூப்பரா பண்ணனும்னு நினைச்சோம், கடைசில இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்கா நமக்கு அவங்க. ஆனா அந்த எவாலுவேஷன் process நல்லா இருக்கும். நீ இத நல்லா பண்ணிருக்க, நீ இது இந்த இடத்துல இத நீ இது வந்து நல்லா பண்ணல, இத நீ இப்படி மாத்தி இருக்கலாம், அப்படி அவ்வளவு டீடைல்டா கொடுப்பாங்க. அதுக்கு அப்புறம் அது இன்னொன்னு நல்லா இருக்கும்னா வந்து நீங்க வந்து எவாலுவேஷன் வந்து அந்த சப்ஜெக்ட பொறுத்தது. இப்போ நீங்க ப்ரோக்ராமிங்னா அதுக்கு தகுந்த எவாலுவேஷன், இப்போ ப்ராஜெக்ட்னா அதுக்கு தகுந்த எவாலுவேஷன். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே ஒரே மாதிரி எவாலுவேட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ 100 மீட்டர் ரேஸ்ல ஓடுறவங்கள 100 மீட்டர் ரேஸ் ஓடி தான் எவாலுவேட் பண்ண முடியும். இதே வந்து கிரிக்கெட் விளையாடுறவங்க கிரிக்கெட் விளையாடி தான் எவாலுவேட் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டும் வந்து ஒரு எவாலுவேஷன் மெத்தட் இருக்கும். அது நல்லா இருக்கும். அது ஆமா, தட் இஸ் வெரி நைஸ் ஓவர் தட். யா. Why foreign students ask more questions? Because of the culture only. Yeah, from the school la irundhe வந்து question கேளு, they have to ask. இப்போ நான் முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னல, இப்போ உங்க ப்ரொஃபஸரே அங்க வந்து நேம் சொல்லி கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது எதுக்காகனா வந்து டு பிரேக் த பேரியர். சோ வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இது பண்ணலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி. அவங்களுக்கு क्वेश्चंस கேட்கறதுக்குலாம் ஹெசிடென்ட்டே இருக்காது. இது கேட்டா வந்து பக்கத்துல இவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, ப்ரொஃபசர் என்ன நினைப்பாங்க, இது ரொம்ப பேசிக்கான क्वेश्चनா, இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான क्वेश्चன்லாம் யோசிக்க முடியாது. எனக்கு தெரியல, நான் கேட்கறேன், நான் தெரிஞ்சுக்கிறேன். இட் இஸ் as simple as that. பட் ஆனா இங்க அந்த क्वेश्चन கேட்கற கல்ச்சரே இல்ல. கேட்டா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேட்டா ஃபேக்கல்டிஸ் ரெஸ்பாண்ட் பண்றாங்க. சோ அதுல வந்து ஒரு பாதி ஹெசிடன்ட் போயிடுது, என்ன சொல்லுவாங்கன்ற பயம். இன்னொன்னு என்னன்னா பக்கத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம இவ்வளவு பேசிக்கா இருக்கிறோமே அப்படின்ற ஒரு ஹெசிடன்சி இருக்கு. ஆனா என்னன்னா இப்ப வந்து அந்த இந்த ஜெனரேஷன்ல இப்ப கரெக்டட் லாஸ்ட் 2 to 3 yearsல அந்த இஷ்யூவே இல்ல. ஏன்னா வந்து you can ask the ChatGPT கிட்ட கேட்கலாம். அட்லீஸ்ட் இப்ப வந்து கரண்டா ஆஸ்க் क्वेश्चன்ஸ் we have to promote. கேட்கணும், ஆன்சர் பண்றதுக்கு ஆள் இல்ல, ஆன்சர் பண்றதுக்கு இப்ப நீங்க क्वेश्चन கேட்கறதுக்கு தான் ஆள் வேணும் எங்களுக்கு. ஆமா. சோ ஸ்டார்ட் ஆஸ்கிங் क्वेश्चंस. ஓகே, இந்தியாவோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, அப்ராட் ஓட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன? இந்தியாவோட ஸ்ட்ரென்த் வந்து அந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இது பண்ணணும்னா வந்து கலெக்டிவா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறாங்கல்ல, பேரண்ட்ஸ்ல இருந்து ஃபேக்கல்ட்டில இருந்து தே ட்ரூலி கேர். ஸ்டூடெண்ட் வந்து இது பண்ணணும்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணணும் இதுன்னு சொல்லிட்டு இது. அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸு இந்த ஒர்க் கல்ச்சர் இது எல்லாமே வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது. இட் இஸ் ஒரு வகையில ஸ்ட்ரென்த்து, ஒரு வகையில வீக்னஸ். ஃபாரின்ல வந்து இண்டிவிஜுவலிசம் நிறைய இருக்கும். அதுல என்ன பிரச்சனைனா வந்து இப்ப இந்தியன் இதுல என்ன இதுனா வந்து நீங்க இந்த மாதிரி எல்லாமே கலெக்டிவா தான் யோசிப்பாங்க. அதனால வந்து எல்லாருமே கோஸ் டு த சேம் பாத். இது படிக்கணும், இது பண்ணணும், இது ஆகணும், நெக்ஸ்ட் இன்ஜினியர் ஆகணும், இது ஆகணும், இது ஆகணும், பிளேஸ் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரே மாதிரியே இருக்கிறதுனால எல்லாரும் ஒரே வழியில தான் போறாங்க. அங்க இண்டிவிஜுவலிசம் அதிகமா இருக்கும். அவன் ஒருத்தன் ஒரு மாதிரி இருப்பான், இவன் ஒரு மாதிரி இருப்பான், அவனுக்கும் இவனுக்கும் சம்மந்தமே இருக்காது, இவன் ஒரு மாதிரி இருப்பான். அந்த ஃப்ரீடம் கொடுக்கறதுனால நிறைய பேரால நிறைய பாத் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. நிறைய அன்டிஃபைன்டு பாத்துலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. பட் இந்தியாவில் வந்து எல்லாருமே வந்து கலெக்டிவா யோசிக்கிறதுனால ஒரே பார்த்து தட் இஸ் அ ப்ரூவன் பாத். அதுல டவுட் நான் அதுவும் சொல்ல நான். பட் ஆனால் எல்லாரும் ஒரே மாதிரி யோசிக்கிறதுனால ஒரே பாத் தான் வந்து சக்சஸ்ன்னு நினைக்கிறாங்க. தே ஹேவ் சோ மெனி டிஃபரெண்ட் பாத். அண்ட் லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் திஸ் டிஸ்கஷன். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து எல்லாரும் அப்ராட் போறாங்கல்ல, இப்போ யூஜி முடிச்சுட்டு மாஸ்டர்ஸ்க்கு போறாங்க, இந்த மாதிரி போறாங்கல்ல. ஸோ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கோயிங் அப்ராட் automatically changes life. Is it a truth? என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த 1 year போயிட்டு வராங்க, 2 year எக்ஸெப்ஷன் பீயிங் யூ 1 year போயிட்டு வராங்க ஜென்ரலாக மாஸ்டர்ஸ், அது டசன்ட் மேக் எனி டிஃபரன்ஸ். ஏன்னா அவனுக்கு என்ன இப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு அவங்களோட திங்கிங் எப்படி இருக்குன்னு எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்ம திங்கிங் எப்படி இருக்கணும் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எனக்கு 2 அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். எதனால எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா வந்து நான் 17 போயிட்டேன். நான் ஏஜ் 17 போனதால ஐ வாஸ் தேர் ஃபார் 4 years. எனக்கு ஃபர்ஸ்ட் 2 years என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாருங்க. நம்ம முடிச்சுட்டு போறோம், ஃபர்ஸ்ட் 2 years என்ன நடந்துச்சுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே எனக்கு டோட்டலா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இல்லை. இப்போ அந்த 1 yearல வந்து தே ஏலியனேட் them. 1 year போயிட்டு அவங்களோட வே ஆஃப் திங்கிங், அதுவே கல்ச்சர் அங்க நிறைய வந்து தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இங்க இருக்கிற லைஃப் மாதிரி இருக்காது. யூ ஹேவ் பீப்புள் டு கோ அவுட், பட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே யூ வில் ஃபீல் individual. Like as individual you have to function. இங்கனா நம்ம குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நம்ம ஒன்னு கேட்கணும்னா லைக் ஏதாவது ஒன்னு போனாலே பக்கத்துல வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போலாம். லைக் தட் தேர் எவ்ரிதிங் இஸ் சிஸ்டமேட்டிக். அண்ட் எவ்வளவு வெளில போனாலும் at the end of the day you will have that feel of being alone.
அது பீயிங் அலோன்னா நான் வந்து அது நமக்கு அந்த ஸ்பெசிஃபிக் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பாங்க வந்து இங்கேருந்து போறவங்க வந்து நம்ம தான் இப்படி இருக்கோம், நம்ம எல்லாரும் அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனா உங்க கல்ச்சரே அது அப்படிதான். அவங்களோட கல்ச்சர் இஸ் தட். அதனால we have to அதுக்கு போற மாதிரி தான் இருக்கும். அந்த கல்ச்சர்ல நம்மளும் வந்து ஜெல் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இட்ஸ் சேஞ்சிங் தி லைஃப். அதான் 1 year போனா ஒரு சேஞ்சும் இருக்காது. நீங்க போயிட்டு என்ன நீங்க என்ன நடக்குதுன்னு தெரியறதுக்குள்ள வந்து 1 வருஷம் முடிஞ்சிடும். பட் ஆனா ஒரு 3 years இருந்து நீங்க வந்து அந்த பீப்புள் கூட அந்த கல்ச்சர் ஓரியன்டட் பீப்புள் கூட நீங்க வந்து டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கெட் எ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். நீங்க அங்க போயிட்டு வந்து சேம் டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருக்க மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருக்க ஃபுட்டே வந்து சாப்பிட்டு சேம் லைஃப் ஸ்டைல்ல இருந்தா ஒரு சேஞ்சும் இருக்காது. எவ்வளோ நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது depends on the individuals and try to explore as much as possible, connect with people. Networking is the key. 1 year ஒரு சேஞ்ச் இருக்காது. Yeah, you have to spend minimum like 3-4 years and connect with people. Actually 1 yearல வந்து ஓரளவுக்கு சேஞ்ச் பார்த்த ஒரே ஆள் பார்த்தா நிலா மட்டும் தான். ஏன்னா டக் 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 டக்னு அடாப்ட் ஆயிட்டாங்க. ஒரு 3 months 4 monthsல அடாப்ட் ஆயிட்டாங்க டக் டக் டக். ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஐ திங்க் இட் எண்ட் ஆஃப் தி டே பாய்ஸ் டவுன் டு தி ஃப்ரெண்ட் சர்க்கிள். அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் பேஸ் பண்ணி தான் வந்து உங்களோட அந்த டைம் ஹவ் யூ இருக்குன்னு சொல்லிட்டு தான். That's true. And also it's on you also. You have to have the mentality to explore. உங்களுக்கு மென்டாலிட்டியா இல்லைன்னா நான் வெளியிலே போக மாட்டேன், நான் ரூம்லேயே இருந்தேன், நான் எங்கே கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்துட்டேன்னா ஐ டோன்ட் திங்க் யூ வில் பி ஏபிள் டு கனெக்ட். இட் டிபெண்ட்ஸ் ஆன் சோன்லி யூ. லைக் யூ ஹவ் டு ட்ரை, மேக் அன் எஃபர்ட் டு கனெக்ட் வித் பீப்புள், மேக் அன் எஃபர்ட் டு அடாப்ட் டு தட் என்விரான்மெண்ட். ஓகே, ஸோ நம்ம இன்டராக்டிவ் எலமெண்ட் செக்ஷன் போயிடலாமா? இப்போ நான் வந்து சொல்லுவேன் இங்கே பெட்டரா, நீ வந்து இந்தியாவா அப்ராடா சொல்லணும். ரேபிட் சாய்ஸஸ். ஓகேவா? பெட்டர் ப்ரொஃபசர்ஸ் இந்தியா ரேபிட் வைக்கல. இதெல்லாம் வந்து ஒன்றும் முடியாது. இந்த கொஸ்டின் நான் லாஸ்டா வரேன். பெட்டர் ப்ராக்டிகல் லேர்னிங், பெட்டர் ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப், இந்தியா ஆப்வியஸ்லி. பெட்டர் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட், இந்தியா. பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப். என்னோட ஒரிஜினல் ஆன்சர் என்னன்னா வாட் இஸ் டிஃபைன்ட் பை குவாலிட்டி ஆஃப் லைஃப்? நீங்க ஆன்சர் சொன்னா அதுக்கு நான் என்னோட ஆன்சர் சொல்லலாம். உன்னோட டேர்ம்ல நீ என்ன குவாலிட்டி ஆஃப் லைஃப்னு வச்சிருக்கியோ அதை நினைச்சிட்டு ஆன்சர் பண்ணு. யூஎன்ஓ நார்ம்ஸ் படி போனா குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் பெட்டர் இன் அப்ராட். எப்படி டிப்ளமேட்டிக்கா பேசணுமோ பேசு. பெட்டர் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். தே ஆல்சோ ஹேவ் பெட்டர் சால்விங் ஸ்கில்ஸ். ஹியர் ஆல்சோ பீப்புள் ஆர் பொட்டன்ஷியல் இருக்கு, இங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க, அங்க அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. சோ ஸ்கில்ஸ் வந்து ஹியர் ஸ்கில், பட் இந்தியாவா அப்ராடா? ஸ்கில் வெறும் ஸ்கில் தானா? அதாவது பெட்டர் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இந்தியா. பெட்டர் entrepreneurial mindset இந்தியா. பெட்டர் டிசிப்ளின் அப்ராட். பெட்டர் ப்ரெஷர். பெட்டர் ப்ரெஷர்னா குட் சென்ஸ் ஆர் பேட் சென்ஸ்? குட் சென்ஸ். அப்ராட். பெட்டர் ஸ்டூடெண்ட் கான்ஃபிடன்ஸ். ஏன்னா ஏன் சொல்றேன்னா வந்து அங்க வந்து ஜென்ரலா வந்து இங்க வந்து எல்லாமே ஸ்பூன் ஃபீடிங், எல்லாமே இந்தியாவில் வந்து எல்லாமே ஸ்பூன் ஃபீடிங். எஜுகேஷன் சிஸ்டம்ல இருந்து ஹோம்ல இருந்து அங்க நீங்க ஏஜ் 17ல வந்து நீங்க வெளில போன்னு சொல்றாங்க. போயிட்டு நீ வந்து நீ படிச்சா படி, ஒர்க் பண்ணா ஒர்க் பண்ணு, நீ சர்வே பண்றது வந்து நீ தான் வந்து you have to take a education loan. நீ ஏன் படிச்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணிட்டு சாப்பிட்டு. ஸோ அதனால ஏர்லி ஏஜ்ல too much pressure on them. Like they have to find அந்த loan கூட அவங்களே தான் they have to figure it out, right? Everything from the marriage ல இருந்து எல்லாமே வந்து அவங்க எஜுகேஷன்ல இருந்து நீ என்ன பண்றியோ பண்ணு, எனக்கு தான் வந்துச்சுன்னு சொல்ற மாதிரி தான். After 18, yeah. Better attendance system. அங்க அட்டெண்டன்ஸே இல்லமா? உனக்கு எது பெட்டர்னு சொல்லு. அட்டெண்டன்ஸ் இல்லாதது பெட்டர். எனக்கு அப்புறம் தான் பெட்டர். Better opportunities for graduation. இந்தியா இம்மன்ஸ். ஏன்னா அது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து இப்போ யூகே யூஎஸ் விட்டுருங்க, பட் ஆனால் யூகேல என்ன ஆயிடுச்சுன்னா வந்து தோஸ் ஆர் டெவலப்டு எக்கானமிஸ். டெவலப்டுனா வந்து எல்லாமே இருக்கு அங்க. நீங்க போயிட்டு வேற தெரிஞ்சு ஆப்பர்ச்சுனிட்டி, தெரிஞ்சு நோ ஆப்பர்ச்சுனிட்டி. டெவலப் ஆனாதானே ஆப்பர்ச்சுனிட்டி வரும். இந்தியா இஸ் ஃபாஸ்ட்லி டெவலப்பிங், சோ மச் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சோ மச் பொட்டன்ஷியல். ஸோ நிறைய இருக்கு. பெட்டர் ஜாப் செக்யூரிட்டி. எங்கேயுமே இல்லை. நீ வேலை செய்யணும், வேலை செஞ்சாதான் செக்யூரிட்டின்றியா? அப்படி சொல்லல, எல்லாமே ஜாப் மார்க்கெட் கொஞ்சம் ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ அதனால பெட்டர் கரியர் growth. இந்தியா.
India. Okay, back to the questions முடிஞ்சிச்சு. Back to the first question. Better professors. ஜென்ரல் டாபிக்ஸ்ல இந்தியன் ப்ரொஃபஸர், ஸ்பெஷலைஸ் டாபிக்ல ஃபாரின் ப்ரொஃபஸர். ஆன்சர் வரல. இந்தியா அப்ராட். 2 words. சொல்லிட்டேனேமா, இவங்க எடுக்கிறதுல இவங்க நல்லா இருப்பாங்க, அவங்க எடுக்கிறதுல அவங்க நல்லா இருப்பாங்க. பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் சொல்லிட்டேன். அதுவும் கரெக்ட் தான். அவ்வளோதான், இந்த செக்மெண்ட் ஓவர். ஸோ இது வந்து நம்ம முன்னாடி பார்த்த இது மாதிரி தான். ஸோ யூ ஆர் கோயிங் டு பிக் ஒன், திஸ் ஆர் தட். யா, ஸோ திஸ் இஸ் தி பார்ட் இந்த செக்மெண்ட். இதில் வந்து நிறைய கொஷின்ஸ் இருக்கு, திஸ் ஆர் தட் மாதிரியான கொஷின்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அவர் ஒன்று எடுப்பாங்க, நெக்ஸ்ட் நான் ஒன்று எடுப்பேன். அதில் வந்து எதுன்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லணும். ஸோ திஸ் இஸ் தி திங். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணு ஃபர்ஸ்ட். லாஸ்ட் டைம் தான் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன், இந்த நீ ஸ்டார்ட் பண்ண. ஓகே. ஸ்டடி இன் இந்தியா ஃபார் எவர் ஆர் அப்ராட் ஃபார் எவர்? இந்தியா ஃபார் எவர். எங்க இதுக்கு பாக்கா சூஸ் பண்ணலையா? பாக்கா ஜூஸ்லாம் போனதுலே குடிச்சாச்சு, காலி ஆயிடுச்சு. ஏய், அப்ராட்ல ஃபார் எவர்லாம் என்னால முடியாது, போயிட்டு எனக்கு வந்துடணும். ஐ ஃபார் ஸ்டடி தான் கேக்குறேன். ஸ்டடினா வந்து அப்ராட் ஃபார் அந்த क्वेश्चन. ஸ்டடி, ஓகே, ஸ்டடி இன் அப்ராட் ஃபார் எவர். wherever I go I want to come back to India. ஸ்டடி வாட் யூ லவ் ஆர் ஸ்டடி வாட்ஸ் எம்ப்ளாயபிள். ரெண்டுமே பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஸ்டடி வாட்ஸ் எம்ப்ளாயபிள், செகண்ட் தான் ஸ்டடி வாட் யூ லவ். So what's employable? ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி எம்ப்ளாயபிள், பிகாஸ் யூ ஹேவ் டு சர்வைவ். இல்ல சர்வைவ் பண்ணலனா எப்படி நீ லவ் பண்ண முடியும்? Valid. Indian hospitality or foreign privacy? Indian hospitality. Hospitality we are far We are better. far better than Far better anyone than in the anyone world. So our hospitality is the best. சென்னை டிராஃபிக் ஆர் பே ஏரியா ரெண்ட்? பே ரெண்ட் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்கு பிரச்சனை இல்லைல்ல, மற்றவங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். சென்னை டிராஃபிக் இஸ் கொஞ்சம் குவைட் ஹெவி தான் இல்லை? பப்ளிக் ஸ்பீக்கிங் ஆர் சோஷியலைசிங்? சோஷியலைசிங். ஐ லவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் பட் சோஷியலைசிங். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நியர்பை ஆர் அன்லிமிட்டெட் ட்ராவல்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். இதுக்கும் அதுக்கும் என்ன சம்மந்தம் தெரிஞ்சுக்கலாம் அந்த கொஸ்டின்ல? இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூடயே இருக்கணுமா இல்ல நீ ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டே இருக்கணுமா? ஃப்ரெண்ட்ஸ் கூட டிராவல் பண்ணணும். ஏதாவது ஒரு क्वेश्चनக்கு திஸ் ஆர் தட் மாதிரி திஸ் இல்ல தட் அப்படி சொல்றியா? ஜெனரலா நான் ரொம்ப பெருசாலாம் இருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட டிராவல் பண்ணணும்னு எனக்கு. அந்த क्वेश्चन ஒழுங்கா ஆன்சர் பண்ணல. ஓகே ஓகே. இந்தியன் ஃபுட் ஃபார் எவர் ஆர் ஃபாரின் ஃபுட் ஃபார் எவர்? இந்தியன் ஃபுட் ஃபார் எவர். ஆப்வியஸ்லி எனக்கு ரைஸ் இல்லாம இருக்க முடியாது. ஐ நீட் ரைஸ். ஆக்சுவலி இந்தியாவில் வந்து நிறைய டைவர்சிட்டி ஆஃப் ஃபுட் இருக்கு. நீங்க அங்க ஃபாரின்னா வந்து இஃப் யூ டேக் யூகே தே வில் ஈட் த சேம் பிரேக்ஃபாஸ்ட் ஃபார் எவ்ரி டே. நீங்க ஒரு அதுல லிஸ்ட் பண்ணீங்கன்னா ஒரு 4க்கு மேல லிஸ்ட் பண்ண முடியாது. ஐ லவ் ஆல் cuisines பட் at the end of the day எனி ஒன் ஏதாவது ஒரு cuisine செலக்ட் பண்ணனும்னா comfort food is Indian food தான். கம்ஃபர்ட் ஃபுட் இல்ல, we actually have diversity. Diversity, நீங்க அங்க ஃபுல்லா இந்தியன் ரெஸ்டாரன்ட் தான் இருக்கும். இந்தியன் ரெஸ்டாரன்ட்ஸ்ல ஆனா யாரும் இந்தியன்ஸ் இருக்க மாட்டாங்க, ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க. அங்க வந்து அவங்க ஃபாரினர்ஸ்க்கு ஸ்டைல்ல வேற இந்தியன் ரெஸ்டாரன்ட் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க, அது கொஞ்சம் மோசமா இருக்கும். ஆமா. நீதான். ட்ரீம் ஜாப் ஆர் ட்ரீம் லொகேஷன்? ட்ரீம் ஜாப். ஏன்னா நீங்க லொகேஷன் என்ன ட்ரீம் லொகேஷன்ல இருந்தாலும் ஒரு மாசத்துல வந்து you will get used to it. If it is a dream job na the environment keep on makes you engaged. So அதனால definitely dream job or location. For me dream location நினைக்கிறேன். Family nearby or complete independence? நான் சொல்லணும் family nearby. Obviously yes. Build a company in India or Silicon Valley? இந்த படத்தை சொல்லுவாங்க சந்தானம், விஜய், அஜித், சந்தானம். அந்த மாதிரி. சோ சிலிக்கன் வேலில ஹெவி காம்படிஷன் இருக்கு, அதனால இந்தியால கம்பெனி. Unlimited money or unlimited time? Both are important. Time is very valuable. Time is very valuable. But ஆனா மணி இல்ல ஒண்ணு பண்ண முடியாதுன்றியா? அந்த டைம் வச்சு என்ன பண்ணுவ? மணி இருந்தா தான் அந்த டைம் யூஸ் ஆகும். கரெக்ட். both. நீ எத்தனை தடவை சொன்ன? I need both. Be unknown and rich or famous and average? Be unknown and rich. Unknown and rich. Famous and நான் என்ன பண்ண போறேன்? What's the use? What is the point? What is the point? Yeah. AI skills or coding skills?
ஏஐ ஸ்கில்ஸ் இப்போதான் கோடிங்கே ஏஐ தான் கோடிங் பண்ணுது. மேஜர் கோடிங்னா வந்து கோடிங் கிடையாது ஆக்சுவலா. அதனால வந்து Understanding காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து அதை வந்து பிரேக் டவுன் பண்ற ஸ்கில், எபிலிட்டி டு பிரேக் டவுன் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் இன்டு ஸ்மால் செக்மெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதை சால்வ் பண்றது. நீ நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்கும், அது நைட்டு ஃபுல்லா உட்காந்து இங்க மிஸ் பண்ணமா, இந்த வேரியபிள்ல மிஸ் பண்ணமா, அந்த மிஸ் பண்ணமா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சின்ன தேடிட்டே இருக்கும் போது அது ஒரு அந்த பேஷன்ஸ், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ், எபிலிட்டி டு திங்க், இது எல்லாமே இருந்துச்சு. ஆனா என்ன ப்ராப்ளம்னா இப்ப யாருக்குமே அது இருக்குமான்னு தெரியல. ஏன்னா பிகாஸ் ஆஃப் த ஏஐ அது எல்லாம் பண்ணிட்டு அந்த ஸ்கில்ஸ் இருக்கு. ஸோ அதனால கோடிங் ஸ்கில் இருந்துச்சுன்னா இட் வில் பி நாட் ஓன்லி யூஸ் ஃபார் ஆக்சுவல் அந்த கோடிங். இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட் ஆர் இன்டர்நேஷனல் குசைன்? இன்டர்நேஷனல் குசைன் என்ன குசைன்? எல்லா குசைனும் சேர்த்தா? எனி கியூசின்ஸ் இன்டர்நேஷனல். ஆமா, எல்லா கியூசினும் சேர்த்து இன்டர்நேஷனல் குசைன்ஸ். இந்தியன் ஸ்ட்ரீட் ஃபுட்னா நீங்க எண்ட் ஆஃப் த டே எப்படி சுத்தி வந்தாலும் அந்த 4 ஐட்டம் தான் இருக்கும். Fried rice, பரோட்டா. பட் ஆனால் இன்டர்நேஷனல் குசைன்னா சோ மச் திங் டு எக்ஸ்ப்ளோர்ல. வேர்ல்ட்ல எத்தனை குசைன்ஸ் இருக்கு? அவ்வளோ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் குசைன்ஸ் இருக்குல்ல. ஓகே, நான் ஃப்ரைட் ரைஸ் தான் சொல்லியிருப்பேன். எனக்கு ஃப்ரைட் ரைஸ் தான் முக்கியம், எவ்வளோ கியூசின்ஸ் இருந்தாலும். ஹை சேலரி ஆர் ஒர்க் லைஃப் பேலன்ஸ்? ஒர்க் லைஃப் பேலன்ஸ். 1000 ஸ்டூடெண்ட் ப்ராப்ளம்ஸ் ஆர் 100 ஃபேக்கல்டி ப்ராப்ளம்ஸ்? புரியல. Which one is easy to solve for you? எப்படி எல்லாம் உனக்குன்னு வருது? 100 ஃபேக்கல்டி ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளம் கம்மியா இருக்குல்ல? குவான்டிஃபை நமக்கு எல்லாம் ஒண்ணுதான். இப்போ டிஃபரன்சியேஷன் 100 versus 1000 தான். ஓகே, இந்த செக்மெண்ட் இஸ் டன். ஓகே, So we'll move on to the next segment.